பைனரி அடிஷன். ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ரேண்டமாக சம் நம்பர் எழுதுகிறேன். 11010011 0111. ஸோ இதை ஆட் பண்ணுறது எப்படி? அதுக்கு முன்னாடி நம்மளோட நம்பர் சிஸ்டமில் இது என்ன ஆன்சர்னு பார்த்தோமோ ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ இது வந்து இந்த 8421ன்னு பார்த்தோன்னா 12, இது 13, இது 3, இது வந்து 7. ஸோ இதை ஆட் பண்ணால் 20, 23. ஸோ 23 தான் ஆன்சர் வரணும் இதை ஆட் பண்ணாலும் பைனரியில். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எத்தனை ஜீரோஸ் ஒன்று எவ்வளோ பெரிய காம்பினேஷன் இருந்தாலுமே ஒரு 4 பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு ஆட் பண்ணுறதுக்கு வரும். அதாவது 0 ஆட் பண்ணால் என்ன, 0 ஆட் பண்ணால் 1 ஆட் பண்ணால் 1 ஆட் பண்ணால் என்ன அப்படின்னு. ஸோ எல்லாமே சிம்பிள் தான். 0 ஆட் பண்ணால் 0 தான், 0 ஆட் பண்ணால் 1 ஆட் பண்ணால் 1. ஸோ இப்போ இதில் இது மட்டும்தான் நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் எப்படியாவது ஞாபகம் வச்சுப்பாங்க 0 ஆக்சுவலாக இது என்ன கான்செப்ட்னா 1 1+1 என்னன்னா 2 தான். ஆனால் இந்த 2 வந்து பைனரி நம்பர் சிஸ்டமில் இல்லை. ஸோ இந்த 2 வந்து பைனரி நம்பர் சிஸ்டத்தில் என்ன அப்படின்னா 8421 அப்படின்னா 1 0 இதுதான் 2. ஸோ அதனால தான் 1 என்னென்னா ஆன்சர் வந்து 0, கேரி வந்து 1, அதான் அடுத்த நம்பர் மேலே 1ன்னு போட்டுடணும். ஸோ இவ்வளோ தான் அடிஷன் பண்ணுறது, காம்பினேஷனு ரூல்ஸும் இவ்வளோ தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆட் பண்ணும்போது டைரெக்டாக 3 ஆட் பண்ணுறோம், 2 தான் ஆட் பண்ணணும். இதையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டோட தான் அடுத்த இதை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ 1 ஆட் பண்ணால் 0, கேரி வந்து 1, இது வேறு எழுதிட்டேன்னா கேரி 1. சரி, இப்போது ரிசல்ட்டும் அதுவும் 0வும் 1ம் சேர்த்தா 1. இப்போ இந்த 1ம் 0வும் 1, 1ம் 0, கேரி 1, 0வும் 1ம் 1. சரி, இப்போ இந்த 1ம் 0, கேரி 1, 0வும் 0, 0வும் 1. இப்போ இந்த 1ம் 0, கேரி 1, 0வும் 0, 0வும் 0, இந்த கேரி 1 இருக்கனால இது அப்படியே வரும். ஸோ இது வந்து 23ஆன்னு பார்த்துருவோம். 8421, இது வந்து 16. ஸோ 16ம் 4ம் 20, 22, 23. ஸோ இவ்வளோ தான் பைனரி அடிஷன்.